சரி, இதை எப்படி செய்கிற? ஒன்றாவது நினைவிக்கு தானே, இது மீட்டில் ஒன்று மாதிரி தான் செய்கிறேன்னு பாருங்கள். சோடியம் ஈக்குது, கீழே 11 ஈக்குது, மேலே 23 ஈக்குது. சரியா? இந்த கீழே உள்ள நம்பருக்கு நாங்கள் சொல்கிற பேர் என்னது? அணுவெண். அணுவெண். இந்த மேலே உள்ள நம்பருக்கு நாங்கள் சொல்கிற பேர் என்ன? திணிவெண். கீழே உள்ளவர் அணுவெண், மேலுள்ளவர் திணிவெண். சரிதானே? இப்போ இதில் அணுவெண் 11, திணிவெண் 23, ஒன்றாவது வீடு. அடுத்தது இங்கே புரோத்தன் எண்ணிக்கை என்ன? புரோத்தன் என்ன? அணுவெண் எத்தனையோ அதே தான் புரோத்தனம். அப்போ அணுவெண் 11 இருந்தால் புரோத்தனம் எத்தனை? 11. இப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் காட்டிக்குதா? இல்லை, ப்ளஸ் மைனஸ் காட்டி இல்லை. ப்ளஸ் மைனஸ் காட்டி இல்லாட்டி இலத்திரனும் 11. இலத்திரனும் என்னது? 11. நியூத்திரனை எப்படி கண்டுபிடிக்கிற? நியூத்திரனை கண்டுபிடிக்க இந்த திணிவெண்ணில் இருந்து அணுவெண்ணை கழிச்சுடுங்க. கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் எத்தனை? 12 வரும். மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஒரு நம்பர் இருக்குது, மேலே ஒரு நம்பர் இருந்தால் கீழே உள்ளது அணுவெண், மேலே உள்ளது திணிவெண். புரோத்தனும் கீழே உள்ள நம்பரும் சமன். அணுவெண் புரோத்தன் எண்ணிக்கை தானே அணுவெண். ஸோ அணுவெண் எத்தனையோ அதே தான் புரோத்தன்கள். இங்கே ப்ளஸ் மைனஸ் ஒன்றும் காட்டி இல்லாட்டி இலத்திரனும் அதே விடத்தான். நியூத்திரனை பார்க்க மட்டும் மேலே உள்ளதுல இருந்து கீழே உள்ளதை நாங்கள் கழிக்க வேணும். அடுத்தது சோடியம் ப்ளஸ் இங்கே 11, இங்கே 23. இங்கே அணுவெண். அணுவெண் எத்தனை? கீழே உள்ள நம்பர் தான் அணுவெண். எத்தனை அணுவெண்? அணுவெண் எத்தனை? இங்கேயும் 11. திணிவெண் மேலுள்ள நம்பர் எத்தனை? 23. புரோத்தன் இந்த கீழே உள்ள நம்பர் தான் எத்தனை? 11. இப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் ஈக்குது. அப்போ இலத்திரன் 11 போடையிலுமா? புரோத்தன் இலத்திரன் எல்லாம் ஒரே மாதிரி வரும்னு சொன்னேன். ஆனால் இங்கே ப்ளஸ் மைனஸ் வந்தால் மட்டும் இலத்திரனை அந்த பெருமானம் போட இயலாது. சரியா? ப்ளஸ்ன்னு சொன்னால் இவருக்கு ஒரு இலத்திரன் குறைவா இக்கும். ஒரு பிளஸ்ன்னு சொன்னா ஒரு இலத்திரன் குறவு, 2 பிளஸ்ன்னு சொன்னா 2 இலத்திரன் குறவு, 3 பிளஸ்னா 3 இலத்திரன் குறவு. ஏற்கனவே எத்தனை இலத்திரன் இன்ச்சு? 11 இலத்திரன் இன்ச்சு. இப்போ ஒரு பிளஸ் இருக்குது. அப்போ ஒரு இலத்திரன் குறவுன்னு சொன்னா இவர்களுடைய இலத்திரன்கள் எண்ணிக்கை எத்தனை? 10. நியூத்திரன் வளமையா மேலுள்ளதுலேருந்து கீழே உள்ளதை கழிச்சா 12. விளைஞ்சா? நினைவு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பிளஸ்ன்னு சொல்லி வந்தா இலத்திரன் என்ன செய்யும்? போட்டுக்கோங்க. இலத்திரன் குறையும். இலத்திரன் குறையும். மைனஸ் சொல்லி வந்தா இலத்திரன் கூடும். மாறி நடக்குது. பிளஸ்ண்டா குறையுது, மைனஸ் சொன்னா இலத்திரன் என்ன செய்யும்? கூடும். போட்டுக்கோங்க. இப்ப குளோரின் ட்ரை பண்ணுங்க எல்லாரும். குளோரின் மைனஸ் இருக்குது. மைனஸ் சொன்னா இலத்திரன் என்ன செய்யும்? கூடும். ட்ரை பண்ணுங்க. பிளஸ்னா இலத்திரன் குறையும், மைனஸ்னா இலத்திரன் கூடும். பிளஸ் 2 சொன்னா 2 இலத்திரன் குறையும், பிளஸ் 3 3 இலத்திரன் குறையும், மைனஸ் 2 சொன்னா 2 இலத்திரன் கூடும், மைனஸ் 3 3 இலத்திரன் கூடும். விளங்கிச்சா? பிளஸ் இலத்திரன் குறையும், மைனஸ்னா இலத்திரன் ஒன்று கூடும். சரியா? இப்ப குளோரினுக்கு பாருங்க. குளோரின் ஒன்னாவது குளோரின் இருக்குது 17 35 சொல்லி தந்திக்கிறேன். அணுவெண் என்ன? கீழே உள்ள நம்பர் 17. திணிவெண் என்ன? 35. புரோத்தன் என்ன? அணுவெண் எத்தனையோ அதே தான் புரோத்தனும். அப்போ அதுவும் என்ன? 17. இலத்திரன் எத்தனைங்க? இங்கே உள்ள இலத்திரன் எத்தனைக்குது? சரி, இலத்திரனை பார்க்க முன்னுக்கு இலத்திரனை பாருங்க. இலத்திரனம் எத்தனைங்க? பிளஸ் மைனஸ் ஒன்றும் தராட்டி இலத்திரனம் என்ன? அதே 17 தான். புரோத்தன் எத்தனையோ இலத்திரனம் அதே தான், பிளஸ் மைனஸ் தராட்டி. சரி, நியூத்திரன் என்ன? மேலேருந்து கீழே கழிங்க. கழிச்சிங்கன்னு எத்தனை வந்துச்சு? எவ்வளோ வந்துச்சு? 18 வந்து. நியூத்திரன் 18. இப்போ இதை பாருங்க. குளோரின் 17 35 மைனஸ். இங்கே அணுவெண் எத்தனை? 17 தான். திணிவெண் எத்தனை? மேலுள்ள நம்பர் 35. புரோத்தன் எத்தனை? அதே தான் 17. நியூத்திரன் எத்தனை? மேலேருந்து கீழே கழிக்கிற அதே 18. ஆனால் இலத்திரன் மட்டும் என்ன நடக்கும்? இங்கே இலத்திரன் 17 ஈந்துச்சு, ஒரு மைனஸ் ஈக்குது. மைனஸ் என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? யாராச்சும் மைனஸ் இருந்தா ஈக்கிறதை விட கூடுமா குறையுமா? என்ன எழுதிக்கிற? மைனஸ்க்கு கூடும். அப்ப ஏற்கனவே 17 இருந்துச்சு, இப்போ 1 கூடிச்சுன்னு சொன்னா இலத்திரன் மட்டும் என்ன நடக்கும்? 18 மாறும். விளங்கிச்சா? ஓகே.
மைனஸ் இருந்தால் கூடும், பிளஸ் இருந்தால் குறையும்ன்ற பாயிண்ட் தெரிஞ்சிக்கணும். சரியா? இதை வந்து கொஞ்சம் செஞ்சிடுங்க. எக்ஸ் கீழே 10 மேலே 21. அடுத்தது இது வந்து ஹோம் ஒர்க்கை மார்க் பண்ணிக்கோங்க. செஞ்சு அனுப்பணும் எல்லாரும். 10 21 இங்கே மைனஸ், இங்கே எக்ஸ் 10 21 பிளஸ். நீங்கள் காணணும் அணுவெண், திணிவெண், புரோத்தன், நியூத்திரன், நிலத்திரன் இதுகள் எல்லாம் காணணும். அடுத்தே போடுங்க. மூலக்கூறுகளில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை காணுதல். மூலக்கூறுகளில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை காணுதல். இப்போ உங்களுக்கு தந்திக்குது. உதாரணத்துக்கு தாரேன். எக்ஸ் ஒய் பிராக்கெட் 2 இப்படி தந்திக்குது. இங்கே எத்தனை மூலக்கூறுகள் ஈக்குதுன்னு சொல்லி கேட்குறேன். எத்தனை பேர் ஈக்கிறாங்க பாருங்க. பிராக்கெட் பண்ணி 2ன்னு சொன்னா இங்கே என்னது? எக்ஸும் 2 ஈக்குது, ஒய்யும் 2 ஈக்குதுன்னு சொல்லி அர்த்தம். பிராக்கெட் பண்ணி 2ன்னு பொதுவாக சொன்னா எக்ஸும் 2 ஒய்யும் 2 ஈக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இங்கே மொத்தம் எத்தனை மூலக்கூறுகள்? இங்கே 2 4 மொத்தம் 4 மூலக்கூறுகள். அவ்வளவுதான். விளங்கிச்சா? இப்போ உதாரணத்துக்கு ஏ பி இங்கே 3ன்னு சொல்லிக்குது. இப்போ என்ன அர்த்தம்? ஏலையும் 3 ஈக்குது, பிலையும் 3 ஈக்குது. மொத்தம் எத்தனை மூலக்கூறு? இங்கே 3 மொத்தம் எத்தனை மூலக்கூறு? 6 மூலக்கூறுகள். இப்படித்தான் மூலக்கூறுகள் பார்க்குறோம். சரியா? இப்போ இப்படி தந்திக்குது. ஏ பி 2 இப்படி தந்திக்குது. இப்போ என்ன சொல்லலும் உங்களுக்கு? ஏல 2 ஈக்குது, பில என்னது? பீட 2ல 2 ஈக்குது. அப்போ எத்தனை பில மொத்தம்? 4. பில வந்து 4 ஈக்குது. 2 எத்தனை? 4. பில 4. அப்போ ஏல 2 பில 4 மொத்தம் எத்தனை மூலக்கூறுகள்? இங்கே 4 இங்கே 2 6 மூலக்கூறுகள். பாருங்க மறுவா சொல்றேன். எக்ஸ் ஒய் இப்படி ஈக்குது உங்களுக்கு. இப்படி ஈக்குது. இப்போ என்னது? எக்ஸ்ல 2ல எத்தனை ஈக்குது? 2 ஈக்குது, ஒய்ல 2 ஈக்குது. சரியா? அப்ப மொத்தம் எக்ஸ்ல எத்தனை ஈக்குது? 2 4, ஒய்ல எத்தனை ஈக்குது? 2. மொத்தம் எத்தனை மூலக்கூறுகள்? இங்கே 4 இங்கே 2 மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. விளங்கிச்சா? இப்படித்தான் மூலக்கூறுகளோட எண்ணிக்கை பார்க்குறேன். எத்தனை பேர் இருக்கிறேன்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? இதை ட்ரை பண்ணுங்க. CX 3 2 CHOH. இது 2023 வந்த 3வது கேள்வி. மார்க் பண்ணிட்டு இது செய்யுங்க. எத்தனைக்கு நெண்டுங்க? ஆமா, CHOH. CH3 twice. இங்கே C, இங்கே H, இங்கே O, இங்கே H. பாருங்க. இதை ஒன்று விரிச்சு எழுதி பார்ப்போமே. கார்பன்ல எத்தனை இருக்குது பாருங்க. இந்த 2 இவருக்கும் சொந்தம், இவருக்கும் சொந்தம். கார்பன்ல 2, ஹெச்ல 3ல எத்தனை இருக்குது? அதுலயும் 2 இருக்குது. கார்பன் உண்டு, ஹைட்ரஜன் உண்டு, ஆக்சிஜன் உண்டு, ஹைட்ரஜன் உண்டு. சரியா? இப்போ இங்கே 2 6, ஹைட்ரஜன் எத்தனை? 6, கார்பன் 2, இங்கே ஒரு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். இப்போ என்னங்க? இங்கே 2, இங்கே 6, 6 2 8, 9 10 11 12. மொத்தம் எத்தனை பேர்? இங்கே 12 பேர் இருக்கிறாங்க. இந்த துண்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை சொல்லுங்க எனக்கு. எம்ல 2 போட்டு இங்கே 3 போட்டிக்குதா? இங்கே எத்தனை மூலக்கூறுகள் ஈக்குன்னு சொல்லுங்க எனக்கு சும்மா. அடுத்து இங்கே வந்து எக்ஸ், இங்கே ஒய். இப்படி இருக்குது. மொத்தம் எத்தனை மூலக்கூறுகள் ஈக்குன்னு சும்மா சொல்லுங்க. சும்மா ஒரு கணக்கு. எப்படி செய்யற பாருங்க. ஓகே, நேரடி எப்படி செய்யற? எக்ஸ்ல 2ல 3 தானே. அப்ப 3 6, மொத்தம் எக்ஸ்ல 6, ஒய்ல இது 2 பேருக்குங்க 2 6, ஓல உண்டு, எக்ஸ்ல உண்டு.
6 மாறும் 12 13 14 மொத்தம் 14 பேர். விளங்கிச்சு தானே? நேரடியாக செஞ்சுடுங்க. இவரையும் பெருக்கி விடுங்க. அப்புறம் ப்ரெக்கெட்டுக்கு உள்ளுக்குள்ள நம்பரையும் வெளியுள்ள நம்பரையும் பெருக்கி போடுறேன். இவட ப்ரெக்கெட்டுக்குள்ள நம்பரையும் வெளியுள்ள நம்பரையும் பெருக்கி போடுறேன். இங்கே பாருங்க, இப்படி சொல்கிறேன். எக்ஸ் ஒய் 2 இப்போ உங்களுக்கு இருக்குது இப்படி 3 இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இங்கே ஒன்றும் இல்லை தானே, இங்கே ஒன்றும் இல்லாட்டி ஒன்றுன்னு நினச்சிக்கோங்க. ஒன்றும் இல்லாட்டி ஒன்று. அப்போ ஒரு 3 3 இவருக்கு வயல 3 6. விளைஞ்சா அப்படி செய்யுங்க. அப்போ லேஸ் ஆகிக்கும் எழுதி கொண்டு இன்னும் கூட்டு போகிறதுக்கு வரிகள். சரியா? இதுதான் உங்களுக்கு அணுக்களோட எண்ணிக்கை கேட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது பேப்பரில் இப்படி தான். சரிதானே? அடுத்தது அடுத்தது மூழ்காணல். மூழ்காணல் மூழ்காணல் மூழ்காணலுக்கு முன்னுக்கு சாரண திணிவு சார் மூலக்கூற்று திணிவு பற்றி தெரிஞ்சுக்கணும். சாரண திணிவு சார் மூலக்கூற்று திணிவு பற்றி தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு தந்திக்குது கார்பன். கார்பன்ட சாரண திணிவு 12 சொல்லி தந்திக்கிறான். அப்போ இதைத்தான் சாரண திணிவு. இது சாரண திணிவு இத்தான். சரியா? சார் மூலக்கூற்று திணிவு உண்டா நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ உங்களுக்கு கார்பன் நம்பர் 12 தந்திக்குது. ஆக்சிஜன் நம்பர் உங்களுக்கு இப்போ தந்திக்குது 16 சொல்லி தந்திக்குது. ஆக்சிஜன் நம்பர் 16 சொல்லி தந்திக்குது. இப்போ உங்களுக்கு கார்பனீரொட்சைட்ல சார் மூலக்கூற்று திணிவை கேட்குறான். என்ன செய்யணும்? நீங்கள் கார்பன் நம்பர் எத்தனை? 12. அதோட யாரை கூட்டணும்? ஆக்சிஜன் நம்பர் எத்தனை? 16. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2. அதால் அது 2ஆல் பெருக்குறேன். சரியா? 12 + இவங்க 2 பேரையும் பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் 32 கூட்டினீங்கடா 44. விளங்கிச்சா? இந்த நம்பர் இவருக்கும் இந்த நம்பரை இவருக்கும் போட்டுட்டு எத்தனை பெருக்கிறாங்களோ அத்தனையால பெருக்கி விட்ரு. அவ்வளோதான். அவங்க நம்பரை போட்டு எத்தனையால பெருக்கி விட்டுட்டு கூட்டுரு. இதுதான் சாரண திணிவு சார் மூலக்கூற்று திணிவு. இந்த விடைகளுக்கு நாங்கள் கிராம் மோல் -1 ஒரு அழகொண்டை மட்டும் போட்டோம்டா அதுக்கு பேர் தான் மூலர் திணிவு. குழப்பிக்கவான போல தந்திக்குது. இந்த கேள்வி எழுதிக்கோங்க. ஓகே, மறுவா சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு கார்பன் நம்பர் 12 தந்திக்குது. ஆக்சிஜன் நம்பர் உங்களுக்கு 16 சொல்லி தந்திக்குது. சரியா? இப்போ உங்களுக்கு கார்பனீரொட்சைட்ல சரியா சார் மூலக்கூற்று திணிவையும் கேட்குறாங்க, மூலர் திணிவையும் கேட்குறாங்க. என்ன செய்கிற நீங்கள்? கார்பன் நம்பர் எத்தனை? கார்பனுக்குள்ள நம்பர் எத்தனை பாருங்க? 12 ப்ளஸ் ஆக்சிஜன் நம்பர் எத்தனை? 16. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2. அதால் எத்தனையால பெருக்கணும்? 2ஆல். 12 + 16 தர 2 எத்தனை? 32. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 44. இதுதான் சார் மூலக்கூற்று திணிவு. மூலர் திணிவு உண்டா இப்போ யாரு? அதே தன் மூலர் திணிவு உண்டாலும் 44 போட்டு பின்னுக்கு கிராம் மோல் -1 சேர்த்து எழுதி விட்டீங்கண்டா அதுக்கு பேர் தான் மூலர் திணிவு. அப்படின்னா இது 12 இருந்துச்சுன்னு சொன்னால் மூலர் திணிவு 12 கிராம் மோல் -1. இது 10 இருந்துச்சுண்டா மூலர் திணிவு 10 கிராம் மோல் -1. அவ்வளோதான். சரியா? இதை எழுதிக்கோங்க. இதை கொஞ்சம் எழுதிக்கோங்க, அப்போ தான் குழம்பாது. கார்பனீரொட்சைட்ல சார் மூலக்கூற்று திணிவு 44. அப்போ மூலர் திணிவு என்ன? அதே 44ஓட பின்னுக்கு கிராம் மோல் -1 சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். போடுவோம். அடுத்தது மூல்டு சொல்லி போட்டு சமன்பாடு எழுதுங்க. மூலுக்கான சமன்பாடு ஒரு இதோட பதார்த்தத்துல திணிவை அதில் இந்த மூலர் திணிவால பிரிக்கிற திணிவை மூலர் திணிவால பிரிக்கிறதுக்கு பெயர் தான் என்னது? மூல். திணிவை மூலர் திணிவால பிரிக்கிறதுக்கு பெயர் தான் என்னது? மூல்ண்டு சொல்லி பார்த்திக்கிறோம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தந்திக்குது கார்பன்ட. சரி, கார்பன் வானமே நைதரசன் திணிவு தந்திக்குது உங்களுக்கு 28 கிராம். சரியா? அதோட சாரண திணிவு நம்பர் தந்திக்குது உங்களுக்கு 14. மூளை காண சொல்றான். சரியா?
இப்போ திணிவு என்னது? திணிவுக்கு பதிலாக 28. மூலர் திணிவு என்னது? இந்த நம்பருக்கு நாங்கள் யாரை சேர்க்கணும்? கிராம் மோல் -1 சேர்த்து எழுதணும். அவ்வளோதான். 14 கிராம் மோல் -1 எழுதுறேன். இதை பிரிச்சிங்கன்னு சொன்ன விட 2 மூல். இப்படி தான் மூல் பார்க்குற. திணிவு தருவான். மூலர் திணிவை நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நைதரசன் சொன்னால் இது நம்பருக்கு சைடில் கிராம் மோல் -1 போடுறேன். இப்போ கார்பனினோட சைடுன்னு சொன்னால் விளங்கிச்சா? NO2வினது திணிவு NO2வினது திணிவு 92 கிராம் ஆகும். 92 கிராம் ஆகும். NO2வினது திணிவு 92 கிராம் ஆகும். மூளை கணிக்குக. கேள்வி மூளை கணிக்குக. கீழே பிரக்கெட்ல N = 14 ஆக்சிஜன் = 16 எழுதிக்கோங்க. மூல் கேள்வி. NO2 திணிவு 98 கிராம். மூல் கேள்விங்க. ஒன்னாவது NO2 இந்த நம்பர்ஸ்ல பெருமானம் தந்திக்குது. சார் மூலக்கூற்று திணிவுகளை கணிங்க. சார் மூலக்கூற்று திணிவை கணிங்க. NO2க்கு என்ன வருதுண்டு பாருங்க. NO2 என்னோட நம்பர் 14, ஆக்சிஜன் நம்பர் 16 தர எத்தனை வரும்? 2 சுட்டி 2. இப்போ 14ஓட 16 தர 2 எத்தனை? 32. கூட்டுங்க. 6 3 3 4. அப்போ இவருட சாரண திணிவு சார் மூலக்கூற்று திணிவு 46 வருது. இப்போ இவருட மூலுக்கான சமன்பாடு என்னது? மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு என்ன தந்திக்குது? 92 சொல்லி தந்திக்குது. மூலர் திணிவு என்ன? மூலர் திணிவு தான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோமே. இவரோட கிராம் மோல் -1 சேர்த்து எழுதுற. அவ்வளோதான். அப்போ 46. சரியா? இப்போ நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன விட வருது? பிரித்து பாருங்க என்ன விட வருதுன்னு சொல்லி. 2 வரும். 2 மூல். இதுதான் விட. அவ்வளோதான். ஒன்றாவது ஸ்டெப் நீங்கள் இதை காணணும். எழுதுங்க. ஒன்றாவது இதை மேலே போடுங்க. சார் மூலக்கூற்று திணிவு காணல்ட்டு போடுங்க. சார் மூலக்கூற்று திணிவு காணல்ட்டு போடுங்க. அடுத்தது மூல்னு சொல்லி போட்டு இந்த ஸ்டெப் எழுதுங்க. 2023 23வது கேள்வி. கல்சியம் என்னது? கல்சியம் கார்பனேட்டோட 10 கிராம் மூல்ட எண்ணிக்கை. ஒரே அடிக்கு நேரடியான சார் மூலக்கூற்று திணிவை தந்திக்கிறான். நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ என்ன சமன்பாடு? மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு என்னதுங்க? 10. மூலர் திணிவு என்னது? 100. 10 100ஆல பிரிச்சுங்கன்னு சொல்லி சொன்னா என்ன விட? 10 100ஆல பிரிச்சா இது விட. இன்னொன்று தாரணம் செய்யுங்க. இன்னொன்று செய்யுங்க. நீரின் நீரின் 54 கிராமின் நீரின் 54 கிராமின் நீரின் 54 கிராமின் நீரின் 54 கிராமின் மூல்களின் எண்ணிக்கையை காண்க. மூல்களின் எண்ணிக்கை மூளை காண்க இல்லாட்டி மூல்களின் எண்ணிக்கையை காண்க. ஐதரசன் நம்பர் 1, ஆக்சிஜன் நம்பர் 16. ஒன்றாவது இந்த நம்பர் எல்லாம் போட்டு இவருடைய பெருமானத்தை காணுங்க. கண்டுட்டு திணிவை பிரிச்சுடுங்க. என்ன கேள்வி? நீரின் 54 கிராமின்
மூல்களின் எண்ணிக்கையை காண்கின்றது கேள்வி. ஐதரசன் நம்பர் 1, ஆக்சிஜன் நம்பர் 18. இவ்வளோ தந்திக்கிற தரவு. மூளை காணுங்க. சமன்பாடு தெரியும் தானே? திணிவின் கீழ் மூலர் திணிவு சமன்பாடு. அதில் போட்டு திணிவு தெரியும், மூலர் திணிவை கண்டுபிடிக்க போறீங்க, அதால பிரிச்சுடுங்க. அவ்வளோதான். திணிவை மூலர் திணிவால பிரிக்கிற. H2ஓட சார் மூலக்கூற்று திணிவை கண்டுபிடிங்க. ஐதரசன் நம்பர் 1 எத்தனை ஐதரசன் இருக்குது? 2. ஐ சுட்டி 2ஆல பெருக்கணும். கூட்டல் ஆக்சிஜன்ல எத்தனை? 18. ஓ 2 ஆக்சிஜனுக்கு 16 இங்கே 16 போடுங்க. ஆக்சிஜனுக்கு 16 கூட்டினீங்கன்னு சொன்னா இங்கே என்ன வரும்? 18 வரும். சரி, என்ன சமன்பாடு? மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு என்ன விட இங்கே உள்ள திணிவு என்னது தந்திக்கிறாங்க? 54. மூலர் திணிவு இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க. 18 பிரிச்சிங்கன்னு சொன்னா விட 3 மூல். இன்னும் யாருக்காச்சும் டவுட்டிக்குதா? ஓமின் விதியை பயன்படுத்தல். V சமன் IR சமன்பாடு. வீண்டு சொன்னா என்னது? அழுத்த வேறுபாடு. வோல்டேஜ் இது அழுத்த வேறுபாடு. ஐந்து சொன்னா மின்னோட்டம். 6 சொன்னா தடை. போட்டுக்கோங்க. வீண்டு சொன்னா அழுத்த வேறுபாடு, 5 சொன்னா மின்னோட்டம், 6 சொன்னா தடை. வீக்கான அலகு VA தான். மின்னோட்டத்துக்கான அலகு எம்பியர், தடைக்கான அலகு ஓம். இதையும் போட்டுக்கோங்க. இந்த பாடத்தை நாங்கள் படிப்போம். இந்த பாடமே நான் படிக்கல, சும்மா கொஸ்டின் பேப்பரில் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். எழுதியாச்சா? V சமன் IRன்றது சமன்பாடு. வீண்டு சொன்னா மின்னழுத்த வேறுபாடு. போட்டுக்கோங்க. அழுத்த வேறுபாடு. 5 சொன்னா மின்னோட்டம். 6 சொன்னா தடை. 6 சொன்னா தடை. வீண்டா அழுத்த வேறுபாடு, 5 மின்னோட்டம், 6 தடை. இதர அலகு VA தான். இதர அலகு எம்பியர். மின்னோட்டத்திர அலகு எம்பியர், தடையிட அலகு ஓம். போட்டுக்கோங்க இதை. ஓ சார், நாங்கள் பேப்பர் கிளாஸில் செஞ்சோமே. நான் கொஷின் செய்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். நான் பேப்பர் கிளாஸில் செஞ்சது. போட்டுக்கோங்க. கேள்வி உண்டு. 4 எம்பியர் மின்னோட்டம், 4 எம்பியர் மின்னோட்டம் ஒரு சுற்றில் பாய்கின்றது. 4 எம்பியர் மின்னோட்டம் ஒரு சுற்றில் பாய்கின்றது. 4 எம்பியர் மின்னோட்டம் ஒரு சுற்றில் பாய்கின்றது. அச்சுற்றிலுள்ள தடை 3 ஓம் ஆகும். அச்சுற்றிலுள்ள தடை 3 ஓம் ஆகும். அச்சுற்றிலுள்ள தடை 3 ஓம் ஆகும். அழுத்த வேறுபாடு யாது? கேள்வி, அழுத்த வேறுபாடு யாது? என்ன செய்யணும்? 2 பேரும் ஒட்டி எழுதப்பட்டிருக்கிறாங்க. மின்னோட்டமும் தடையும். இவங்க 2 பேரையும் பெருக்கணும். வோல்ட் அளவுக்கான மின்னோட்டத்தையும் தடையையும் பெருக்கணும். சரியா? ஓகே. ஓகேம்மா.
என்னது சமன்பாடு என்னன்னு சொன்னா V சமன் IR. சரியா? உங்களோட கேள்வி 4 ஆம்பியர் மின்னோட்டம் ஒரு சுற்றில் பாய்கின்றது. சுற்றில் உள்ள தடை 3 ஓம் ஆகும். அழுத்த வேறுபாடு யாது என்று சொல்றது கேள்வி. சரியா? இப்போ சமன்பாடு V சமன் IR. மின்னோட்டம் 4, தடை 3, நான் 3, 12 வோல்டேஜ் விடு. அவ்வளோதான். ரெண்டையும் பெருக்கி கொடுக்கணும். இதுதான் ஓம்ட சமன்பாடை பயன்படுத்துற, ஓம்ட விதியை பயன்படுத்துற. இவ்வளவுதான். விளங்கிச்சா? உதாரணத்துக்கு 3 ஆம்பியர் மின்னோட்டம் 2 ஓம் தடைண்டா 2 6 விடு. விளங்கிச்சா? அவ்வளவுதான். பெருக்கி போட்டாச்சு. எழுதிக்கோங்க. கேள்வி, பின்வரும் பரிசோதனைகளுக்கு சரியான விடைகளை தருக. சரியான விடைகளை தருக. சரியான விடைகளை தருக. பின்வரும் பரிசோதனைகளுக்கு சரியான விடைகளை தருக. ஓர் மாணவன் ஓர் மாணவன் ஓர் மாணவன் ஓர் மாணவன் ஓர் மாணவன் ஒரு சக்கரைட்டுகளை இனம் காண ஒரு சக்கரைட்டுகளை இனம் காண ஓர் மாணவன் ஒரு சக்கரைட்டுகளை இனம் காண ஓர் கரைசலை இடுகின்றான். ஓர் கரைசலை இடுகின்றான். ஓர் கரைசலை இடுகின்றான். அப்பரிசோதனையின் இறுதியில் அப்பரிசோதனையில் இறுதியில் அப்பரிசோதனையில் இறுதியில் நீலம் நீலம் கோடு மறுவ கோடு ஒன்னாவது நீலம் எழுதிட்டு ஒரு கோடு, அப்புறம் இன்னொரு கோடு, அப்புறம் இன்னொரு கோடு, கடைசிக்கு செங்கட்டி சிவப்பு. செங்கட்டி சிவப்பு. நீலம் ஒரு கோடு, அப்புறம் இன்னொரு கோடு, அப்புறம் இன்னொரு கோடு, அப்புறம் செங்கட்டி சிவப்பு வீழ்படிவு பெறப்பட்டது. செங்கட்டி சிவப்பு வீழ்படிவு பெறப்பட்டது. இப்பரிசோதனையின் பயன்படுத்தப்பட்ட இல்லாட்டி பயன்படுத்தப்பட்ட சோதனை பொருள் யாதுன்னு போடுங்க. பயன்படுத்தப்பட்ட சோதனை பொருள் யாது? பயன்படுத்தப்பட்ட சோதனை பொருள் யாது? பயன்படுத்தப்பட்ட சோதனை பொருள் யாது? என்ன என்ன ஒரு சக்கரைட்டை பார்க்கறதுக்கு என்ன யாரை போடுவோம் நாங்கள்? ஒரு சக்கரைட்டை பார்க்கறதுக்கு நாங்கள் போடுறது பெனடிக் கரைசல். ஏ அல்லது பி பெனடிக் கரைசலை போடுவோம். இதை போட்டால் எங்களுக்கு வர நிறமாற்றம் என்னது? நீலம், அதுக்கப்புறம் பச்சை, அடுத்தையும் பானல வாரது யாரு? பசிய மஞ்சள். பாருங்க, பானை ஆர்டர் நினைவு வச்சுக்கோங்க. நீலம், பச்சை, பசிய மஞ்சள். அடுத்ததும் ஒரு மஞ்சள். யார் மஞ்சள்? செம்மஞ்சள். அப்ப அவரும் மஞ்சள். அடுத்தது இவர் சேனா, அடுத்ததும் சேனால. செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு. செங்கட்டி மாதிரி சோப்பு கலரா உள்ள ஒரு வீழ்படிவு. ஒன்னாவது நீலம், அதுக்கப்புறம் பச்சையை நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து பானா, பச்சையிலையும் ஒன்னாவது எழுது பானா, பசிய மஞ்சள்லையும் ஒன்னாவது எழுது பானா, பசிய மஞ்சள். அதுக்கப்புறம் இது மஞ்சள் தானே, அடுத்தது ஒரு மஞ்சள், செம்மஞ்சள். அடுத்து இவரில் ஒன்றாவது எழுத்து சேனா, அடுத்தையும் சேனா, செங்கட்டி சிவப்பு எழுதிக்கோங்க. சோதனை பொருள் பெனடிக் ஏபி. இந்த நிறமாற்றத்தை இடைவெளி நிரப்பிக்கோங்க.
அடுத்தது ஓர் மாணவன் உணவில் மாப்பொருள் உள்ளதா என பரிசோதிக்க ஓர் மாணவன் உணவில் மாப்பொருள் உள்ளதா என பரிசோதிக்க ஓர் மாணவன் உணவில் மாப்பொருள் உள்ளதா என பரிசோதிக்க உணவில் மாப்பொருள் உள்ளதா என பரிசோதிக்க ஒரு சோதனை பொருளை இடுகின்றான் நீல நிற நிறமாற்றம் பெறப்பட்டது நீல நிற நிறமாற்றம் பெறப்பட்டது நீல நிற நிறமாற்றம் பெறப்பட்டது நீல நிற நிறமாற்றம் பெறப்பட்டது சோதனை பொருள் யாது? யாரு போட்டிப்ப? அயோடின். எஸ். என்னது? ஏன்னா உணவுல மாப்பொருள் ஈக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு உணவுக்கு யாரை கொண்டு சேர்க்கணும்னு சொன்னா அயோடின் கரைசலை சேர்க்கணும். இந்த அயோடின் கரைசல்ட நிறம் என்னதுன்னு சொல்லி சொன்னா பிரவுன் கலர், கபில நிறம். இப்போ உணவுல ஒருவேளை மாப்பொருள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்க போடுறது கபில நிறம் தானே. உணவுல மாப்பொருள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா உணவு நீல கலராக மாற ஸ்டார்ட் ஆகிரும், நீல நிறமாக மாறும். அப்ப மாப்பொருள் அவதானிக்கிறதுக்கு பயன்படுத்துறது அயோடின் கரைசல். அதுல நிறம் பிரவுன் கலர், உணவுல போட்டா நீல நிறம். மாப்பொருள் இருந்தால் நீல நிற அவதானம் உண்டு பெறப்படும். சரியா? அடுத்தது மூணாவது, ஒரு பரிசோதனைக்கு ஏ எனும் சோதனை பொருளை இடும்போது ஒரு பரிசோதனைக்கு ஏ எனும் சோதனை பொருளை இடும்போது சிவப்பு நிற எண்ணெய் கோலங்கள் அவதானிக்கப்பட்டன. ஒன்னாவது கேள்வி ஏ யாது? ரெண்டாவது கேள்வி எதை இனம் காணலாம்? ஒன்னாவது ஏ யாது, ரெண்டாவது எதை இனம் காணலாம்? ஏ யாது, ரெண்டாவது எதை இனம் காணலாம்? சொல்லுங்க பாபா. எந்த பரிசோதனைக்கு நாங்க ஒரு சோதனை பொருளை போடுற நேரம் சிவப்பு நிற எண்ணெய் கோலங்கள் பெறப்படும்? சொல்லுங்க, என்ன ஆன்சர்? இலிப்பிட்ட இனம் காண்ற பரிசோதனை. உதாரணத்துக்கு நீங்க எண்ணெய் பாட்டில் ஒன்று எடுத்து ஏதாச்சும் ஒரு எண்ணெய் உள்ள சாப்பாடு எடுக்கிறீங்க. நீங்க இதுக்கு சூடான் 3 சொல்ற இதை போடுற நேரம் இதுல இப்படி சிவப்பு நிற எண்ணெய் கோலங்கள் தோன்றும். இலிப்பிட்டை இனம் காணும் பரிசோதனை. அப்ப ஏ யாரு? சூடான் 3, ரோம நம்பர்ல 3 போடணும். ஏ வந்து சூடான் 3, இலிப்பிட்டை இனம் காண.